Hello everyone, good evening. Hi, Lavanya from HMA 405. and Dr. Indra Priyadarshini from Claudius B 307. Okay, so இது வந்து ரொம்ப கேஷுவல் டாக் தான். இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங் பற்றி வி தாட் வில் சென்ட் அ மெசேஜ். ஸோ மெசேஜ் பதிலாக வி தாட் வில் கம்யூனிகேட் ஓவர் த what to say a video so that we can interact and our communication can be much better. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுகிறோம், மிக்ஸில் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், அதை ப்ளீஸ் கொஞ்சம் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங்? Intermittent fasting na, as the name suggests, intermittent na appo, fasting na you have to fast. So which means there will be a eating window and there will be a fasting window. ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹவர்ஸில் லைக் இவ்வளோ நேரம் சாப்பிட்லாம், இவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் பண்ணணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இது, கொஞ்ச நாளாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேஜில் ஃபாஸ்டிங் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த 12 ஹவர்ஸ் விண்டோவில் நாங்கள் சொல்ல போகிற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் போர்ஷன் கண்ட்ரோலில் சாப்பிட்லாம். அந்த மாதிரி 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 12 ஹவர்ஸ் யூ கேன் ஈட், தட் இஸ் கால்ட் ஈட்டிங் விண்டோ. அதே மாதிரி 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், அப்புறம் வந்து 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 10 ஹவர்ஸ் விண்டோ, இல்லைனா 14 ஹவர்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி 20:4, 20 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 4 ஹவர்ஸ் சாப்பிட்லாம். அதே மாதிரி 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 8 ஹவர்ஸ் நீங்கள் 8 ஹவர்ஸில் வந்து விண்டோ, அது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து 14:14, லைக் நீங்கள் 14 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு 14 ஹவர்ஸ் வந்து ஈட்டிங் விண்டோ. 24ல ஓகே, இல்லை 14 + 10. ஸோ அது தேர்ட் ஆப்ஷன். அந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12:12. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டு, அது எப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வாட் எவர் த டைம் யூ வாண்ட் டு சூஸ். Next one வந்து you can go for 14 and 10. So 14 hours you can fast and 10 hours you can go for eating period. So இந்த 10 hours குள்ள நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். And then 14 hours again you have to fast. நீங்க once 14 and 10 நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க, you are able to do it அப்படின்னா you can go to the next level. 16:8. ஸோ வாட் இஸ் திஸ் ஈட்டிங் விண்டோ அண்ட் ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் காலையில் எனக்கு டிஃபன் சாப்பிடாமல் இருக்க முடியாது, எனக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லாம் சமைச்சு முடித்த உடனே எனக்கு பயங்கர டயர்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ற விண்டோ வந்து முதல் நாள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 6 மணிக்கே டின்னரை முடிச்சிடுறேன் முதல் நாள் ஈவினிங் அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 14:10 விண்டோ ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு என்னென்னா 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ண போகிறேன், 10 ஹவர்ஸ் வந்து ஈட்டிங் விண்டோ. அந்த 10 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் நம்ம சொல்கிற இது என்ன சொல்கிற மெனியூஸ் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு. இப்போ அந்த 14 ஹவர்ஸ்னால் நீங்கள் முதல் நாள் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்கன்னா அதுலேருந்து 14 ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்னா 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்த நாள் மார்னிங் 8 மணிக்கு யூ கேன் க்ளோஸ் த ஃபாஸ்டிங் அண்ட் யூ கேன் ஹேவ் யுவர் ஃபஸ்ட் மீல், ஃபஸ்ட் ஃபுட் ஆர் ஃபஸ்ட் ட்ரிங்க் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ முதல் நாள் 6 மணிக்கு டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா அந்த 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி மட்டும் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்லான்னா தண்ணி குடிக்கலாம். அந்த தண்ணியில் நீங்கள் சியா சீட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட போட முடியாது, ஏன்னா சியா சீட்ஸில் ஹை இன் ப்ரோட்டீன், யூ கேன் நாட் ஹேவ் இட். கேலரிஸ் இருக்குது, இட்ஸ் ஹை இன் ஃபைபர், ஜீரோ கேலரிஸ். அப்புறம் தண்ணி குடிக்கலாம். இன்கேஸ் ஸ்டார்டிங் டேஸில் ரொம்ப எனக்கு வந்து பயங்கரமாக பசிக்குதுன்னா மேக்ஸிமம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் இன்டர்மெண்ட்டில் அலௌடு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஃப்ரூட்டை வேணாம், ஏன்னா இனிஷியல் டேஸில் சில பேருக்கு ஃபாஸ்டிங்கே இல்லாமல் இருந்தால் தலைவலி வரும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த வீட்டிங் பீரியடில் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்லாம், அவ்வளோதான் சாப்பிட்லாம். அதுவும் ஸ்லோவாக என்ன ஆகும்னா அதையும் நிறுத்திடணும். ஸோ பேசிக்கலி அந்த ஈட்டிங் விண்டோவில் ஃபாஸ்டிங் விண்டோவில் முதல் நாள் 6 மணிக்கு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் 8 மணிக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணி, அந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுலையே உங்கள் பாடி வந்து பழகிடும், ஓகே எனக்கு பசிக்கல அப்படின்னு மைண்ட் லெவலில் அது ரெக்கார்ட் ஆகிடும். இல்லை யூ கேன் ஆல்சோ டேக் கிரீன் டீ, பிளாக் காஃபி வித்தவுட் எனி சுகர், ஹனி. ஸோ இது இல்லாமல் 0 கேலரிஸ், ஏன்னா அதுவும் தண்ணி. கிரீன் டீ இஸ் அகெயின் வாட்டர். அதே மாதிரி நீங்கள் பிளாக் காஃபி, அதுவுமே நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்லோவாக உங்களுக்கு இந்த காஃபியே வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஸ்லோவாக அதையும் நிறுத்தலாம். ஆமாம், க்ரீன் டீ கண்டிப்பாக குடிக்கலாம்.
சில பேர் வந்து க்ரீன் டீயும் அந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் குடிக்கக்கூடாதும்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு தண்ணியிலே இருக்க முடியும்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அந்த டயத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி உங்களுக்கு கேலரிஸை பர்ன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் கேலரிஸ் பர்னிங். ஃபேட் பர்ன் ஆகும். ஸோ வாக்கிங் போகிறீங்க, இப்போ இந்த 6 மணிக்கு நிறுத்திட்டு அடுத்த நாள் 8 மணிக்கு இருக்கும்போது நைட்டு வந்து கொஞ்சம் வாக்கிங், நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாக்கிங் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைன்னா டான்ஸ், அந்த மாதிரி என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேட் வில் பர்ன் வெரி வெரி ஃபாஸ்ட். பிகாஸ் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் இருக்கீங்க. இட் வில் ஹெல்ப் டு பர்ன் யுவர் கேலரிஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ திஸ் இஸ்